உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது திருக்கணிதப்படி போன வருடமே நடந்து விட்டதாக நாம் நம்புகிறோம். அவ்வகையில் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மார்ச் 6ஆம் தேதி தான் நடக்கவிருக்கிறது. கும்பராசியில் இருக்கின்ற சனி பகவான் மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். ஸோ இந்த மீனராசி என்பது குருவினுடைய வீடு என்பதால் பெரும்பாலும் அதற்கு தோஷமில்லை என்று சொல்வார்கள். இந்த சனிப்பெயர்ச்சியினால் யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் கிடைக்கப் போகிறது, யார் யார் வாழ்க்கை மாறப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது, வெளிநாட்டு வேலை கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்து சனி பகவான். இந்த 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. எப்ப யார் பாதி இதை சொன்னது? 10லே ஒரு பாவி. போன வருஷம்லாம் எங்க சார் எனக்கு அரசனை போல் யோகம். சரி ரைட்டு, அது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகுவும் சேர்ந்திருந்தார், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பிரச்சனை என்னன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் ஒருத்தர் வந்தார். வந்துட்டு வக்கரமாகவே இருந்தாலும் ரொம்ப நாள் இருந்தார். எங்கெங்க என்னை சம்பாதிக்க விட்டாருங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும். அல்லது பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான்ங்கிற மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க. அதை தொட்டிங்க ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட்அப் பண்ணீங்க, பிரேக்கப் பண்ணீங்க, ஸ்டார்ட்அப் பண்ணீங்க, பிரேக்கப் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. இப்போ ஒரு விஷயம் நண்பர்களே, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் வருகிறார். எங்கே வராரு? 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடம் என்பது என்ன? லாப சனியாக வருகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். லாப சனினா என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் என்ன விஷயத்தில் ஈடுபட்டீங்களோ அது உங்களுக்கு லாபமாக மாறப்போகிறது. என்ன தொழிலில் இருந்தீங்களோ அந்த தொழிலில் பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்க போகுது, பணம் பல்கி பெருக போகிறது. எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் சார் இருக்கு. எங்கே சார் லாப சனியை லாபத்தை பண்ணுறாரு? நன்றாக புரியுது. சனிக்கு 2 குணம் இருக்கு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கெடுப்பவரும் அவரே, கொடுப்பவரும் அவரே. இந்த சனியை நம்ம பிளே தமிழில் இவ்வளோ தூரம் பிராண்ட் பண்ணி உலகம் ஃபுல்லாக கொண்டு போன பெருமை அடியேனை சார். காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவானை போன்றது ஒரு நன்மை, நல்ல ஒரு கிரகம் உலகத்தில் எதுவும் கிடையாது. பக்கா ஷாப்பில் ஒரு பர்சன். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. வேலை பார்க்குறீங்கன்னா என்ன கேட்டாலும் தருவார். வேலை பார்க்குறவனுக்கு மட்டும் தருவார், உங்களுக்கு தருவார். காரணம் என்னென்னா, நீங்கள் கடின உழைப்பாளிகள். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது 11ஆம் இடத்திற்கு லாப சனி ஆன போது 11, 12 ஒன்றை பார்க்கிறார், உடம்பை பார்க்கிறார். அடுத்து 11ஆம் இடத்திலிருந்து ஸ்ட்ரைட்டாக 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன? குழந்தை. உங்களுடைய ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தி இல்லாமல் கஷ்டப்படுவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சந்தான பிராப்தியே இல்லை. நான் என்ன சார் செய்கிறது? போகாத டாக்டர் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது, ஏறாத கோயில் கிடையாது, எந்த சாமியும் கண்டு திறக்கலை. கவலையப்படாதீங்க. சனி பகவான் ஒரு சாமி இருக்கார். அவர் உங்களுக்காக குழந்தை தருவார். காரணம் என்னென்னா, குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான். சனி பகவானுடைய கேஸில் நோங்கிற பேச்சே கிடையாது. டன்னுன்னா டன்னு, அவ்வளோதான். நோ ரிவ்யூ கொஸ்டின்ஸ், ஓன்லி ஸ்ட்ரெயிட் ஆன்சர்ஸ். என்ன? 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். கண்டிப்பாக குழந்தை தருவார். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயருடைய படத்தை வச்சுக்கோங்க. கைகூப்பிய நிலையில் இருக்கின்ற ஆஞ்சநேயரை வச்சுக்கோங்க. காலிலிருந்து தலை வலிக்கும் சந்தனத்திலேயே பொட்டு வைங்க. வச்சு வழிபட்டு பாருங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். இது அல்லது ஆஞ்சநேயருக்கு செந்தூர காப்பு சாத்தி பாருங்கள். செந்தூர காப்புன்னு ஒன்று இருக்குது. நிறைய பேருக்கு வெற்றிலை காப்பு தெரியும், வெற்றிலை மாலை தெரியும், வெண்ணெய் காப்பு தெரியும், வடை மாலை தெரியும். இதெல்லாம் தான் ஆஞ்சநேயருடைய பிரார்த்தனை. ஆனால் ஆஞ்சநேயருக்கு செந்தூரத்திலே காப்பு செய்யலாம். இதெல்லாம் கூட பண்ணலாம். அது செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அப்போ அடுத்ததாக பெரிய விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அடுத்த விஷயம் என்ன? மிக முக்கியமான விஷயமாக நாம் கருதுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து விட்டார். அடுத்ததாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய ஜோதிட பதிவுகளில் நான் பார்க்குறேன், நாம் நல்லா இருக்கிற மனிதர்களுக்கு நாங்கள் பலன்கள் சொல்வதை நாம் கேட்கிறோம். நல்லா இருக்கிறோம், என்ன ப்ரமோஷன் வருது, அது வருது, இது வருது. யாரேனும் நோயாளிகளுக்கு பலன் சொல்கிறாங்களா? ஐசியூவில் படுத்துட்டு எத்தனையோ பேர் இதை பார்ப்பீங்க. எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு பார்ப்பீங்க. ஹாஸ்பிட்டலில் உங்கள் நண்பரோ உங்கள் உறவினரோ ரிஷபராசிக்காரங்க அட்மிட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக வருத்தப்பட்டு பார்ப்பீங்க. நம்ம பிளே தமிழ் வந்தவொடனே ஆஹா சனிப்பெயர்ச்சிக்கு குருஜி என்னவோ சொல்ல போகிறார், எழுதி வச்சுக்கோங்க, அவங்களுக்கு உடம்பு சரியாயிடும். என்ன சார் தீராத நோயின்ட்டாங்க, இது உயிருக்கே ஆபத்து, அந்த பேச்சே கிடையாது. சனி பகவான் 8 பார்த்துட்டார். 8ங்கிறது ஆயுசு. சனி ஒரு ஆயுள்காரகன், அவன் 8 பார்க்குறான். எழுதி வச்சுக்கோங்க, அவங்களுக்கு உடம்பு சரியாயிடும். ஆப்ரேஷனு வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம்,
மாத்திரை சாப்பிட்டே சரியாயிருன்னு டாக்டர் சொல்லுவார் பாருங்க. இங்கே பாருங்க, ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், வாழ்வினுடைய இறுதி மரணம் வரை சென்றவன் நான், என் அனுபவத்தில் சொல்லுகிறேன். நீங்கள் எல்லாம் உயிரே வாழ முடியாதுன்னு சொன்னாங்க. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இறைவன் நினைத்தால் என்ன வேணா செய்வான். காரணம், சொல்லுவது இறைவன், டாக்டர் தானே, கடவுள் ஒன்றும் இல்லையே, அவ்வளோதானே. இந்த மருந்து இல்லைன்னா இன்னொரு மருந்து. ஆக 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது மரண பயம் நீங்குகிறது, உடம்பு சரியாகிறது. எழுதி வச்சுக்கோங்க, 8ஆம் இடம் என்பது அசட். நான்லாம் சொத்து சேர்த்து நினைக்கவே இல்லை சார். இப்போ படுத்தா எந்திரிச்சா உக்காந்தா எப்படியாவது எங்கள் ஊரில் இருக்கிற அந்த இடத்த வாங்கிடணும், கண்ணு முன்னாடி அந்த இடமே வந்துட்டு போகுது சார். வந்துருச்சா, அந்த வெறி வந்துருச்சா, அவ்வளோதான், அது உங்களை கூட்டிகிட்டு போகும். நண்பர்களே, ஒரு இலக்குன்னு ஒன்று வைங்க. இந்த ஊரில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்த நான் வாங்க போகிறேன், அங்கே எங்கள் வீட்டோட எக்ஸ்டென்ஷனாக அந்த வீட்டை நான் அட்டாச் பண்ண போகிறேன். அது மாதிரிலாம் கனவு காணுங்க. அதுதான் உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமான கனவு. அப்துல் கலாம் சொல்லுகிறார், நண்பர்களே, தூக்கத்தில் வருவது கனவல்ல, எது தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவுங்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு லாப சனி உங்கள் மேலே அடிக்கும் போது இப்பயே பிக்கப் ஆகிட்டு, இப்பயே நீங்கள் சொத்து வாங்கிட்டு 5 நாளும் சொத்து தான், 8 நாளும் சொத்து தான். குரு பகவான் 2த்தையும் பார்க்குறாரு. நண்பர்களே, நம்ம நினச்சிக்கிறோம், நான் வாங்குற 30,000 சம்பளத்தில் என்ன சார் நான் வந்து சொத்து வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உருப்படியாக ஒரே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இந்த வருஷம் போட்டேன். இனிமேல் எங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் பார்த்துப்பேன். வருஷம் 60,000 சொன்னாங்க, கஷ்டப்பட்டு சேர்த்து கட்டிட்டேன். இது கூட சொத்து தான். நன்றாக சொத்துன்னா நீங்கள் என்ன நினச்சிக்க, தங்கம் ஆயிரமா? அது மட்டும் கிடையாது. லைஃப்பில் சேர்த்துற ஒரு சோபா செட்டு வாங்கினாலும் சொத்து தான். நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி, ஏழைக்கு ஏற்ற எல்லோருண்டா அந்த மாதிரி தான். அப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. 200% சனி பகவான் அருளால் நிறைய பேரை கேட்டு பாருங்கள், எல்லாரும் உங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டு பாருங்கள். எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள், நான் 600 ஸ்கொயர் ஃபீட் வீடுக்கு தான் சார் போனேன், அந்த புரோக்கர் இன்னொரு வீடு காமிச்சார் சார், அது பார்த்தீங்கன்னா 1 கிரவுண்டு வீடு, நான் என் சக்திக்கு 4 மடங்கு அதிகம், பரவாயில்ல ஒடுன்னு வாங்கிட்டேன் சார் அப்படிம்பாங்க. இப்படி தான் எல்லோரும் வீடு வாங்கியிருப்பாங்க. யாருமே நினச்சதை வாங்கியிருக்க மாட்டாங்க. நினச்சது வேற, அங்கே நடந்தது வேற. 2 பவுன் நகை எடுக்க போனவங்க தான் இங்கே அதிகம், வரும்போது 5 பவுன் எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே போனவுடனே மைண்டு மாறிடும். அது பொருளை பார்க்கும்போது ஆசை வரும், எனக்கு அது வேணும் இது வேணும். மனித இயல்பு அதுதான். அந்த நேரம் வரும்போது 2 5 மாறிச்சு, 600 ஸ்கொயர் ஃபீட் 1 கிரவுண்டாக மாறிச்சு. அதுதான் நேரம். அது சனி பகவான் கூப்பிட்டு வர்றாரு. சேலஞ்சஸை கண்டு பயப்படாதீங்க. ராசியை சனி பார்க்கிறார். இந்த ஒன்று தான் உங்கள் ப்ராப்ளம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி 11லிருந்து 11 12 1ஆம் பார்வையாக 1ஆம் இடத்து உடம்பை பார்க்குறார். இது பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். உடம்பை பார்க்கும்போது ஒரு மந்தத்தன்மை வருகிறது நண்பர்களே. அது என்ன மந்தத்தன்மை? எது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதை பார்த்துலாம் விடுப்போ, அது எப்படியா இருந்தாலும் நம்மகிட்ட தான் வரும், பார்த்துக்கலாம். அது என்னத்தை போய் நம்மளை தாண்டி என்னத்தை வாழ்க்கை என்னத்தை. தயவு செஞ்சு இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் வந்து போயிருங்க. உலகத்தில் பெரிய பெரிய எதிரிகள்லாம் கூட நம்மளை சாய்க்க முடியாது. ஆனால் நமக்கான உடம்புல நமக்கு வர்ற சோம்பேறித்தனம் இருக்கு பாருங்க, இது நம்மளை சாய்ச்சிரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு நாமே எதிரி. நம்ம எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கோம், எவ்வளோ ஆக்டிவாக இருக்கோங்கிறத பொறுத்தா நம்ம லைஃபை. ரிஷபராசிக்காரர்கள் சோம்பல் மட்டும் பட்டு விடாதீர்கள். லாபசனி இருக்கும் பொழுதே பல லாபங்களை சம்பாதியுங்கள். கலக்க போறீங்க.